Hi students, today we are going to see example 1.5. Find a matrix A if adjoint A is equal to 7, 7, minus 7, minus 1, 11, 7, 11, 5, 7. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏன்ற மேட்ரிக்ஸை. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டோம் அப்படின்னாலே ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஏக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது ஒரு செக்ஷன். அடுத்து கொடுத்துருக்கிற அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அட்ஜாயிண்ட் ஏக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 7. ஸோ இது வந்து ப்ளஸ், இந்த நம்பருக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எழுதுவோம். அதுக்கு அடுத்து என்னது? மைனஸ் போட்டுட்டு 7 இன்ட்டு இந்த காலம் அண்ட் இந்த ரோவை விட்டுட்டு இந்த 2x2 மேட்ரிக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 7 மைனஸ் 11 இன்ட்டு 7 அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் இருக்கிற மைனஸ் 7 எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் 7 இன்ட்டு ஆல்ரெடி இதுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் வரும், இதுக்கு மைனஸ், இது ப்ளஸ் சிம்பிள் வரும். மைனஸ் 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 வந்துடும். ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு இந்த ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 5 மைனஸ் 11 இன்ட்டு 11 அந்த மாதிரி எழுதணும். ஸோ கீழே பார்க்கலாம். இதை தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 77 மைனஸ் 35 42 வந்துடுது. மைனஸ் 7 மைனஸ் 77 மைனஸ் 84 வந்துடுது. மைனஸ் 5 மைனஸ் 121 மைனஸ் 126 வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 7 42 மல்டிப்ளை பண்ணினா 294 மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 84 ப்ளஸ் 5 88 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 7 இன்ட்டு 126 882 வந்துடுது. ஸோ எல்லாமே ப்ளஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிதுன்னா 1764 அப்படின்னு கிடைக்கிது, விச் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஏன் நம்ம அதில் பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எப்போவுமே நெகட்டிவ் நம்பர் வரவே வராது. அப்படி வந்ததுன்னா அது வந்து என்னது? இமேஜினரி நம்பராக மாறிடும். ஸோ இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இது பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஏ ஓட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை வந்து கரெக்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து 2 நம்பர்ஸாக பிரிச்சுட்டே வரணும். இந்த 2 நம்பர்ஸ் அடுத்து இந்த 2 நம்பர் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். 4 4s are 16, 4 4s are 16 வருது. ஸோ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 16 போட்டுடுறோம். போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 1 வருது. ஸோ அடுத்து 2 நம்பரையும் சேர்த்தே கீழே இறக்கிடணும். ஸோ 164 வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே மேலே 4 மட்டும்தானே இருந்துச்சு. ஸோ 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 8ன்னு போட்டுட்டு 8 கூட எந்த நம்பரை சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 164 நியர்பை 164 வருது இல்லை ஈக்குவல் டு 164 வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். 1 1 is 1, 8 1 is 8. ஸோ இது நாட் நியர்பை 164க்கு பக்கத்தில் இல்லை. ஸோ அடுத்த நம்பர் ட்ரை பண்ணலாம். 88 போட்டுட்டு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதால் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 8 2s are 16. கரெக்டாக 164 வந்துடுது. ஸோ அந்த 2ஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஸோ 164 வந்துடுது. சப்ராக்ட் பண்ணும்போது 0.
இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 42 வருது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை, அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்படியே 42 போட்டுடணும். திரும்பியும் ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுறக்கூடாது, கவனம் இல்லாமல். அட்ஜாயிண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை எழுதிக்கிட்டோம். இது அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை 42. அட்ஜாயிண்ட் எழுதும்போது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிள், அதுக்கடுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த 2x2 மேட்ரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் போடணும். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். மைனஸ்க்கு அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ், இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் சிம்பிள்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு எழுத போகிறோம் அப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 11 × 7 77 மைனஸ் 35, மைனஸ் போட்டுட்டு 5 × 7 35, இதை போட்டு வர்றோம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த 5க்கு பார்க்குறோம், இந்த 5க்கு இந்த இடத்துல எழுதணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எழுதணும். 5க்கு இந்த இடத்துல எழுதணும்னா, ஸோ இந்த காலம் அண்ட் ரோவை விட்டுட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 7, இந்த பிளேஸ்க்கு என்ன வரும்னா, இது ப்ளஸ், இது மைனஸ்னால் இது ப்ளஸ், இது மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ரண்டில் மைனஸ் போட்டிருக்கோம். மைனஸ் 7 7s are 49, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 1 × 7 7, ஸோ மைனஸ் 7 போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு மறக்காமல் இங்கே டிரான்ஸ்போஸ் போட்டு வரணும். நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை 42 எழுதிக்கிறோம். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி 77 மைனஸ் 35 42 ஒன்று ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வந்துட்டு மேலே டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1 பை 42 மீன்ஸ் இந்த 1 பை 42 உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போனா என்ன அர்த்தம், 42 பை 42ன்னு வரும். 1 பை 42வால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 பை 42 இன்ட்டு 42. ஸோ கட் பண்ணும்போது இங்கே ஆன்சர் 1 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 பை 42 இன்ட்டு 84. ஸோ கட் பண்ணும்போது 2 வந்துடும். 1 பை 42வை உள்ளே கொண்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 வந்துடுது. மைனஸ் 126 பை 42 வந்து என்னென்னா -3. இந்த மாதிரி ஒரு லைனாக எங்கேயும் போட்டுக்கிறோம், இந்த இடத்துலையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் அதை மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். டிரான்ஸ்போஸ் முடிகிற வரைக்கும் அதை மறக்காமல் போட்டுகிட்டே வந்துடணும். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்னது, ரோவையெல்லாம் காலமாக எழுதணும். ஸோ இந்த ரோவை இந்த காலமாக எழுதுகிறோம், இந்த ரோவை இந்த காலமாக எழுதுகிறோம், இந்த ரோவை இந்த காலமாக எழுதுகிறோம். ஸோ நமக்கு கிடச்சிருச்சு ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இது கிடச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.